ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா எப்பயாச்சும் புரியுதா? இது வந்து ஒரு கேம். இந்த கேமை பாருங்கள், கேமை விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் யாரா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றுக்கெல்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதுவும் குறிப்பாக கோவா கேங்கில் இருந்த ஆட்களே சேர்த்து வச்சு செஞ்சு விட்ருக்காங்க ஜாக்லின் அவர்களையும் சௌந்தர்யா அவர்களையும். ஸோ அதனால் பயங்கர கடுப்பாயிருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதாவது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா நேற்றுக்கு வந்து டெவிலாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் டெவில் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி மோசமான டாஸ்க்கெல்லாம் கொடுத்தா அவங்களால வந்து செய்ய முடியாது, ஸோ அதெல்லாம் பார்க்க எங்களால் முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம டெவிலாக இருந்தால் கூட மனசாட்சி உள்ள ஒரு டெவில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்டோடு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. கான்செப்ட்னு சொல்ல முடியாது, மேபி அது அவங்களோட ஃபீலிங்காக கூட வந்து இருக்கலாம். சொல்லப்போனால் ஜெப்ரி அவர்களை 136 தோப்புக்கரணம் போட வைக்கும்போது ஜாக்லினுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துச்சு. அதே இடத்துல வந்து பவித்ரா அவர்களுக்கு முட்டையை உடச்சி ஊற்றும் போது அதை பற்றி எதுவுமே பெருசாக வந்து கண்டுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதே மாதிரி அன்ஷிதாவுக்கு அவ்வளோ பெரிய கொடூரங்கள்லாம் நடந்தால் கூட அமைதியாக இருந்தாங்க சௌந்தர்யா அவர்களும் ஜாக்லின் அவர்களும். ஆனால் ஜெப்ரிக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக கோவப்பட்டு பொங்கி எந்திரிச்சாங்க நம்மளுடைய ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவர்கள். ஸோ ஓகேடா, இது பேயாக இருந்தால் கூட நல்ல பேயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிஷியேட்டும் பண்ணோம். அதே மாதிரி இது ஒரு கேமு, இதை வந்து ஒழுங்காக விளையாடல அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் இன்றைக்கி அப்படியே டோட்டலாக தலைகீழ மாற்றி விட்டாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். நேற்றுக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிங்கல்ல, இப்போ அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து டெவில்ஸாக மாறுறாங்க. டெவில்ஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸாக மாற்றின உடனே வேறு லெவலில் ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பிக் பாஸ் அவர்கள் கொடுத்தாரு. ஆனால் பெருசாக வந்து ஃபயராகலாம் இல்லை, சும்மா சப்புன்னு தான் வந்து இருந்தது. ஆனால் இதில் பெருசாக அஃபெக்ட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களும் அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்களும். ஸோ ஜாக்லினை வந்து ஈஸியாக ட்ரிகர் பண்ணுறதும் ஈஸி, அதே மாதிரி ட்ரிகர் பண்ணி அவங்கள உடைக்கிறதும் ஈஸி அப்படிங்கிறது வந்து ஜெப்ரிக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜெப்ரி சூப்பரான ஒரு பர்ஃபார்மர், சூப்பரான ஒரு கேமர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம ரஞ்சித் அவர்கள், அவர் என்ன தான் அமைதியாக இருந்தாலையும் அன்பு, தங்கம், செல்லம், பட்டு அப்படின்லாம் வந்து பேசினா கூட அவரும் அவர்கிட்ட இருந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி ஜாக்லின் அவர்களை பிரேக் டவுன் பண்ணி அந்த ஏஞ்சல்ஸ்லேருந்து கோவப்பட வச்சு ஜெப்ரி அவர்களும் அதே மாதிரி ரஞ்சித் அவர்களும் ஒவ்வொரு ஸ்டார் வந்து எடுக்கிறாங்க. இட்ஸ் மீன்ஸ் அந்த பேட்சை வந்து எடுக்கிறாங்க. ஸோ பேட்சை எடுத்த உடனே நம்ம ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கர கோவம். நேற்றெல்லாம் நீங்கள்லாம் ஏஞ்சல்ஸாக இருந்தீங்க, நான் உங்கள் பக்கம்லாம் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தானே நான் இருந்தேன், ஆனால் ஏன்டா என்னை மட்டும் டார்கெட் பண்ணி இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு கதறாங்க. இந்த பக்கம் போயிட்டு ரஞ்சித் சார், நீங்கள்லாம் வந்து வேறு லெவல் சார், ரஞ்சித்தெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, 60 நாளாக இந்த கேமை தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, ஸோ நீங்கள் அவங்கள வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி ரஞ்சித் அவர்களை கூப்பிட்டு நான் உங்களை வந்து அப்பா மாதிரி பார்த்தேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து குத்துது சார் அப்படின்னு வந்து சொல்கிறதா இருக்கட்டும். ஜாக்லின் எக்ஸ்ட்ரீமான ஒரு கோவத்தில் வந்து இருக்காங்க. சொல்லப்போனால் துரோகம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஜாக்லினுக்கு துரோகமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இதுக்கப்புறம் இந்த கோவா கேங் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனால் அந்த கேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத ஜாக்லின் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இதுக்கப்புறமாவது ஜாக்லின் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது கேம். எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் டாஸ்க் கொடுக்கும்போது அவங்கள அடித்து உடச்சி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடித்து உடச்சி தான் விளையாடணும். நீங்கள் விளையாடலை அப்படின்னா மற்றவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத இதுக்கப்புறம் ஜாக்லின் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ ஜாக்லின் நடந்த ஒரு கொடூரத்தை வந்து சௌந்தர்யா அவர்கள் முழுக்க வந்து எதிர்க்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.